இந்த திராவிடிய மாடல் அரசாங்கத்துக்கு சொந்தக்காரங்க இந்த ஓங்கோல் வம்சாவளி முதலமைச்சர் இருக்கா பாத்தீங்களா, இந்த குடும்பமே அதுல இருக்கு. அவர் அதானியோ அம்பானியோ இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கு. இவங்க யாருக்காவது வேலை கொடுக்குறாங்களா? முதல் அமெரிக்கா கோர்ட்ல குற்றச்சாட்டு சொல்லியிருக்க. அமெரிக்கா கோர்ட்ல உள்ள ஒரு மாவட்ட கோர்ட்ல ஒரு நீதிபதி சொல்லியிருக்க. அந்த நீதிபதி ஜார்ஜ் ஜோரஸ்ங்கிற அந்த கேடுகட்ட கிழவனுக்கு சொந்த நெருக்கமானவங்கிறது இன்னொரு உள்ளால ஒரு விஷயமா இருக்கு. நம்ம நாட்டுக்கு வெளியே உள்ள ஒரு பிற நாடு, ஏதோ ஒரு நாடு நம்ம நாட்டில் உள்ள ஒரு தொழில் அதிபருக்கு மேல ஏதோ ஒரு வகையில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க இந்த தொழில் அதிபரை காப்பாற்றுவீங்களா இல்ல கூட்டி கொடுப்பீங்க? தயாநிதி மாறனோ இந்த கேடி பிரதேசே கூட இருக்கட்டுங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில அமெரிக்கால சிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிருந்தா கூட, அவங்க மேல தப்பே இருந்தா கூட நீங்க அவங்களை காப்பாத்தி தானே கொண்டு வருவீங்க. தமிழ்நாட்டுல எந்த தொழில் அதிபர்கிட்ட திமுக அரசாங்கம் காசு வாங்கல சொல்லுங்க? இந்த ராகுல் காந்தியினுடைய சகோதரி இருக்காங்களா, பிரியங்கா வத்ரா, அந்த பிரியங்கா வத்ராவுடைய கணவர் இருக்காரு பாருங்க, ராபர்ட் வத்ரா, அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு? கடலை மிட்டாய் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. கட்டுமான தொழில் அவர் பண்றாரா இல்லையா? அதுக்கு சட்டத்துக்கு புறம்பா நீங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகளை நீங்க மத்தியில ஆட்சியில இருந்த 10 வருஷத்துல கொடுத்தீங்களா இல்லையா? மோசடி அந்த ஆளு பண்ணுனானா இல்லையா? ஜார்ஜ் சோரஸ் கூட சோனியா காந்திக்கு தொடர்பு அப்படிங்கறத நேத்தைக்கு பிடிச்சு விட்டாங்க. பாராளுமன்றத்துல போட்டு வாங்கி விட்டாங்க. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம். இந்த புத்தகம் 27 அத்தியாயங்கள், 368 பக்கங்கள் உள்ளது. 350 ரூபாய் இதனுடைய விலை. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இந்த புக்கை ஒரு புக்கு வாங்கணும் அப்படின்னா 400 ரூபாய் கொரியர் செலவோடு சேர்த்து வரும். மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபாய் வரும். இந்த புக்கு முடிஞ்ச வரைக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 10,000 பேர்ட்டாவது போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இலக்கு. நிச்சயமாக நீங்கள் இதுக்கு துணை புரியணும். உங்களால் முடிஞ்சுன்னா 2 பேருக்கும் 4 பேருக்கும் இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் படித்த புக்கு வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக யார்ட்டையா கொடுத்து படிக்க வச்சு திருப்பி கூட வாங்கி வச்சுருங்க. இது நிறைய பேர்கிட்ட போய் சேர வேண்டிய புக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் 4200 புக்கிட்ட போயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் பசுபதி அப்படிங்கிறவங்க ஏற்கனவே பல தடவை 10 புக்குக்கு ஸ்பான்சர் பண்ணி அதை இயலாதவங்க, வாங்க முடியாமல் வீட்டில் இருக்க பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா, ஆனால் புக்கு படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க, அவங்களுக்கு இதை கொடுத்துருங்க, இலவசமாக கொடுத்துருங்க. வாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ஒரு 4 பேருக்கு 2 பேருக்கு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த புக்கை அவங்க படிச்சுட்டு மற்றவங்கள்ட்டையும் கொடுத்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இதாக கோரிக்கை வச்சுருந்தாங்க. இது மாதிரி பல நண்பர்கள், பழனின்னு ஒரு நண்பர், இவங்கெல்லாம் ஏற்கனவே கடந்த பல இதில் பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பசுபதி அவங்க 10 புக்குக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அந்த ஸ்பான்சர் கொடுத்துருந்தாங்க. 10 புக்கும் இன்றோட நம்ம இலவசமாக கொடுத்துட்டோம். இது போக வாணி அப்படிங்கிற சென்னை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு 10 புக்குக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். வரக்கூடியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். யாரெல்லாம் இலவசமாக வேணும்னு கேட்குறாங்க, முடியாதவங்க 400 ரூபாய் செலவழித்து புக்கை வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் வரக்கூடியதில் நான் உங்களுக்கு இலவசமாகவே அனுப்பி வைக்கிறேன். இதே மாதிரி நாகர்கோவிலை சேர்ந்த தொழில் அதிபர் ராஜலிங்கம் அவங்க பேர். இவங்க தங்கசாமி அண்ட் சன்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர். இவங்க மொத்தமாகவே ஒரு 100 புக்கை விலைக்கே வாங்கிட்டாங்க. வாங்கி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100 பேருக்கு அந்த புக்கை கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய இலக்கு. அதை நோக்கி விற்கிறதுக்கு இல்லை, இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி 100 புக்கை அவங்க வாங்கி சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க. வாங்கி இது பண்ணியிருக்காங்க. இது மாதிரி யாருக்காவது முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நிறைய பேர்ட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. இந்த புக்கை நீங்கள் வாங்குறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். இதுக்கு நான் ஒரு நம்பர் கொடுக்கேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க. ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டால் போதும். இதுதான். தமிழகம் பாண்டிச்சேரியில் ஒரு புக்குக்கு 400 ரூபாய், மற்ற மாநிலத்துக்கு 450 ரூபாய் கொரியர் செலவோடு சேர்த்து. இலவச காப்பி வாங்கக்கூடியவங்க கண்டிப்பாக எல்லாம் ஃப்ரீ புக்குங்கிறத மென்ஷன் பண்ணி விட்ருங்க. அட்ரஸ் அனுப்பும்போது அது கூடவே ஃப்ரீ புக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிட்டால் போதும். முடியாதவங்க மட்டுமே அந்த ஃப்ரீ புக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. முடிஞ்சவங்க அதை தவிர 400 ரூபாய் கொடுத்து வாங்க முடிஞ்சவங்க இந்த ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிடுங்கிறது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். நம்பரை சொல்கிறேன், 9092345641 9092345641. இந்த நம்பரில் தான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். நன்றி. இப்போ ஒரு 2 சின்ன தகவலை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று பாராளுமன்றத்தில் நடந்த கூத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இன்னொன்று நம்ம தமிழகத்தில் உள்ள ஒரு சம்பவம். ரெண்டையும் முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். பாராளுமன்றத்தில் கூட்டத்தொடர், இந்த கூட்டத்தொடர் தொடங்கியதில் இருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து அமளி செய்துகிட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், இந்த களவாணி கும்பல்கள், தேச துரோக கும்பல்கள்
தொடர்ந்து வந்து இந்த அமளியில் ஈடுபட்டு வருது. என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா, அதானியை வந்து விசாரிக்கணும், அதானி தொழிலதிபர் அதானி மீது விசாரணை நடத்தணும்னு சொல்லி பாராளுமன்றத்தை முடக்கிறாங்க. நோக்கம் வந்து அதானி மேலே விசாரணை நடத்தணும். அதில் உண்மைத்தன்மை இருக்காங்கிறது ரெண்டாவது விஷயம். அமெரிக்காவில் உள்ள ஒரு மாவட்ட நீதிமன்றம் அதானி மேலே குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு. அந்த குற்றச்சாட்டுலையும் கூட அவர் யார் யாருக்கெல்லாம் வந்து அவருடைய தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு, இல்லை தொழில் நிறுவனத்தை வந்து விரிவுபடுத்துறதுக்கு, அதுக்கு சில சலுகைகளை பெறுவதற்கு எந்த எந்த ஆட்களுக்கு எந்த எந்த மாநிலங்களுக்கெல்லாம் ரூபா கொடுத்தாரு, எந்த எந்த நாடுகளுக்கெல்லாம் அவர் அதிகாரிகளுக்கு ரூபா கொடுத்தாருங்கிறத பற்றிய ஒரு குற்றச்சாட்டு அது. அந்த குற்றச்சாட்டில் முக்கியமாக தமிழகத்தில் நம்ம திமுக, இந்த கேடுகட்ட திமுக அரசாங்கமே அதில் இருக்குது. இந்த திராவிடிய மாடல் அரசாங்கத்துக்கு சொந்தக்காரங்க இந்த ஓங்கோல் வம்சாவளி முதலமைச்சர் இருக்கா பார்த்தீங்களா, இந்த குடும்பமே அதில் இருக்குது. இதான் முக்கியமான விஷயமே தான். இதை அவ்வளோத்தையும் மறைச்சிருவாங்க. அப்படியே இதை வந்து திசை திருப்பி அதேமாதிரி காங்கிரஸ் ஆளக்கூடிய, இல்லை காங்கிரஸ் கூட்டணிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்களெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆந்திரா முதல்வராக இருந்தாலும் சரி தான், இல்லைனா மற்ற முதல்வர்களாக இருந்தாலும் சரி தான், ஜெகன்மோகன் ரெட்டியாக இருந்தாலும் சரி தான், எல்லாருமே அவர்கிட்ட காசு வாங்கின ஆட்கள். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை அப்படியே மடைமாத்திரம் விதியமாக அவருக்கு மேலே எதுக்கு நடத்தணும்? போது ஒரு விஷயத்தை பாருங்கள். அவர் அதானியோ அம்பானியோ இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்காங்க. இவங்க யாருக்காவது வேலை கொடுக்குறாங்களா? இவங்க வழி கட்டுறாங்களா? ஒழுங்க கிடையாது. சரி, அதானி அம்பானி மட்டும்தான் தொழில் அதிபர்களா நம்ம நாட்டில்? மற்ற தொழில் அதிபர்களே கிடையாதா? எல்லாரும் வந்து இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக அவங்க யாராவது செய்திருக்காங்கன்னா அதை நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லுங்கள், அது நியாயம் இருக்குது. அமெரிக்கா கோர்ட்டில் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன். அமெரிக்கா கோர்ட்டில் உள்ள ஒரு மாநில கோர்ட்டில், மாவட்ட கோர்ட்டில் ஒரு நீதிபதி வந்து சொல்லியிருக்கேன். அந்த நீதிபதி வந்து ஜார்ஜ் ஜோரஸுங்கிற அந்த கேடுகட்ட கிழவனுக்கு நெருக்கமானவங்கிறது இன்னொரு உள்ளால ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு இந்த நீதிபதி, அந்த நீதிபதி அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள இந்த பப்பு இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு கோமாளியை பிரதமர் ஆக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க, முடிவு பண்ணிட்டு அலைகிறாங்க பார்த்தீங்களா. அதாவது ஒரு பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பதவி வைக்கிற ஒருத்தர் டிஷர்ட் போட்டுட்டு பாராளுமன்றத்துக்கு போகிற பார்த்தீங்களா. இந்த கேடுகட்ட நபர் வந்து அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போய் அங்கே சில இந்த ஜார்ஜ் சோரஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் பார்த்து சில விஷயங்கள் எல்லாம் முடிவு பண்ணாங்க. அங்கேருந்து இவர் திரும்பி வந்தார். இப்போ அதனுடைய இவங்க என்னெல்லாம் முடிவு பண்ணாங்களோ அது அடிப்படையில் அமெரிக்கா கோர்ட்டு அப்புறம் அதை பின்வாங்கவும் செய்யிட்டு அந்த கோர்ட் வந்து அந்த நீதியரசர் திருப்பி அது தவறான தகவலுங்கிற மாதிரி சொல்லி அந்த அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அது வரல, எதையோ சொல்லி எடுத்து சப்பக்கட்டு கட்டி அதை பின்வாங்கவும் செய்யிட்டாங்க. பின்வாங்கின பிறகும் பாராளுமன்றத்தில் முடக்கிறதுக்காக அதானிக்கு மேலே விசாரணை நடத்தணும்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நாட்டுக்கு வெளியே உள்ள ஒரு பிற நாடு, ஏதோ ஒரு நாடு நம்ம நாட்டில் உள்ள ஒரு தொழில் அதிபருக்கு மேலே ஏதோ ஒரு வகையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அது என்ன வேணால் இருந்துட்டு போட்டு சார், ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த தொழிலதிபரை காப்பாற்றுவீங்களா இல்லை கூட்டி கொடுப்பீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. நம்ம நாட்டினுடைய ஒரு பெரிய தொழிலதிபர் அதானி, அவர் வந்து ஒன்றும் மோடி வந்து பிரதமரான பிறகு ஒன்றும் அவர் வியாபாரம் பார்க்கணுனால முறிஞ்சுக்கணும், தொழில் பண்ணலை. அவர் காங்கிரஸ் காலத்தில் இருந்தே வந்து தொழில் பண்ணிட்டு தான் இருக்கார். ஏதோ வந்து மோடி பிரதமரான 2014 பிறகு தான் அவர் வந்து கடையை திறந்தார், அதுக்கு முன்னாடி பிச்சை எடுத்துகிட்டு தெரிஞ்சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் திமுக அங்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக குடும்பத்தில், அதை குறிப்பாக இந்த கருணாநிதி சின்ன மேளம் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் பிச்சைக்காரனாக தான் இருந்தாங்க. அதானே உண்மை. திமுக ஆட்சிக்கு வரும் முன்னாடி இவங்க கட்சியெல்லாம் அங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன டிக்கெட் எடுக்காமல் வந்தேன்னு சொல்லிட்டு நடக்காரு. அப்புறம் இந்த லட்சணத்தின தான் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, எந்த அடிப்படையில் அவங்க வளர்ந்தாங்க, எந்த அடிப்படையில் மாரதன் அந்த கேடி பிரதர்ஸ் வந்து ஆசியாவிலே பெரிய பணக்காரனாக எப்படி உருவானாங்க, அதுக்கு எந்தெந்த அரசு எந்திரத்தெல்லாம் முறைகேடாக பயன்படுத்தினாங்க, இதை பின்னாடி போங்க, இங்கே நிறைய கதை இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதானியோ அம்பானியோ இல்லைன்னா தயாநிதி மாறனோ இந்த கேடி பிரதர்ஸே கூட இருக்கட்டுங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் அமெரிக்காவில் சிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தால் கூட, அவங்க மேலே தப்பே இருந்தால் கூட நீங்கள் அவங்கள காப்பாற்றி தானே கொண்டு வருவீங்க. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது இதே பப்பு, அதாவது ராகுல் காந்தி வந்து போதைப் பொருள் அப்புறம் வந்து அமெரிக்க கரன்சியே கையில் வச்சுருந்தான்னு சொல்லி அமெரிக்கா பாதுகாப்பு படையினால் பிடிச்சி அங்கே வச்சுருந்தாங்களா இல்லையா? இதானே வரலாறு. அங்கே அந்த நேரத்தில் அங்கே பிடிச்சி வச்சுருந்த இவருக்காக என்ன இருந்தாலும் அது எங்கள் நாட்டினுடைய ஒரு முன்னாள் பிரதமருடைய மகன், ஒரு முன்னாள் பிரதமருடைய பேரன், அது நேரு குடும்பத்தினுடைய வாரிசு. அது இல்லாமல் அது ஒரு இந்திய பிரஜை. அதனால் நீங்கள் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்காமல் விடணும்னு சொல்லி அவர் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் சொல்லி அந்த கொடுத்த அதாவது சொல்லி அதன் மூலமாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த ஆளு தான் இன்னைக்கு டிஷர்ட் போட்டுட்டு அலைகிறாரு. அன்னைக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு வரலைன்னா இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்க ஜெயிலில் கழித்து நின்று இருந்திருப்பார். இதான உண்மை. அது வந்து அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு முரணாக செயல்பட்ட ஒரு வேலை.
அப்படி இருந்த பிறகும் இவங்க வந்து பெருந்தன்மையோடு அவரை வந்து என்ன எதிர்கட்சியெல்லாம் அரசியலெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே வச்சுக்குவோம், அங்கே அந்த அரசியல் பாயெல்லாம் பார்க்கக்கூடாது, அப்படி தானே அவர் காப்பாற்றிட்டு வந்தார். கேட்டு தெரிஞ்சுடுங்க வரலாறு. இதுதான் தேவை. அதாவது தப்பே சேர்ந்துருந்தா கூட நம்ம வாங்கி நம்ம வீட்டில் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான், பக்கத்து வீட்டில் ஏதோ பண்ணிட்டான், இல்லைனா ஏதோ ஒரு பொருளை திருடிட்டான்னா அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கூட்டு 4 சாத்து சாத்தணும். இதுதானே முறை. அதுதான் அப்படி தானே இருக்க முடியும் தப்பே செய்திருந்தா கூட. அப்போ தப்பே செய்யாத போது இந்த மாதிரி வந்து ரூபா கொடுத்தா தான் நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எந்த தொழில் எதிர்பார்ட்ட திமுக அரசாங்கம் காசு வாங்கலை சொல்லுங்கள். நன்கொடைங்கிற பேர்லையோ கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவனை மிரட்டி உருட்டி எந்த கமிஷன் வாங்காமல் எந்த தொழில் இங்கே இருக்குது சொல்லுங்கள். எல்லா தொழிலதிபரையும் மிரட்டி தான் வாங்கிறீங்க. அப்போ அம்பானியும் அதானி இங்கே தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கினாலும் அவங்களும் இங்கே கொடுத்து தானே நன்கொடைங்கிற பேரில் இல்லை ஏதேதோ பேரில் வந்து உங்களுக்கு கப்பம் கட்டிட்டு தானே இருக்காங்க. இதுதானே உண்மை. அதை நீங்கள் மொத்த சிஸ்டத்தையும் மாற்றணும்னு சொன்னால் நல்லவங்க வரணும். அண்ணாமலை மாதிரியான ஆட்கள்லாம் வந்து தமிழகத்தில் முதலமைச்சராக வரும்போது இது மாறுபடி வேணால் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எல்லாமே திருட்டு கூட்டமாக இருங்க. திருட்டு கூட்டத்தில் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த திருடர்கள் தான் யோக்கியனா இன்னைக்கு காட்டிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு அதை வந்து நல்லவன்னு சொல்ல முடியுதா இந்த திமுக காங்கிரஸ் இதில்? சரி, இந்த ராகுல் காந்தியினுடைய சகோதரி இருக்காங்களா பிரியங்கா வத்ரா, அந்த பிரியங்கா வத்ராவுடைய கணவர் இருக்காரு பாருங்க, ராபர்ட் வத்ரா. அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு? கடலை மிட்டாய் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரோ? அவர் என்ன நில இது அதாவது கட்டுமான தொழில் அவர் பண்ணுறாரா இல்லையா? அதுக்கு வந்து சட்டத்துக்கு புறம்பா நீங்கள் அவர்களுக்கு நிறைய சலுகைகளை வந்து நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்த 10 வருஷத்தில் கொடுத்தீங்களா இல்லையா? மோசடி அந்த ஆள் பண்ணினானா இல்லையா? பண்ணாமல. இதெல்லாம் வந்து அது வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்க தானே செய்யுது. பிறகு யோக்கிய மாதிரி இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வாங்க விஷயத்துக்கு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து அம்பானிக்கு அதானிக்கு மேலே வந்து இது பண்ணணும், விசாரணை நடத்தணும்னு சொல்லி பாராளுமன்றத்தை போட்டு முடக்கி அதை எதையுமே செயல்பட விடாமல் ஆக்கி ஒவ்வொரு பாராளுமன்றத்தை தொடர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு திட்டத்தை வகுப்பாங்க, ஒரு டூல் கிட்டை உருவாக்குவாங்க. அதை எல்லா கூட்டணி களவாணிகளும் வந்து அதை வந்து செயல்படுத்த முன் வரும். இதே மாதிரி பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்பவும் கூட அவங்க வந்து இந்த அதானி மேட்டரை வந்து எடுத்து பேசிகிட்டே வந்தாங்க. நேற்றுக்கு என்ன ஆகி போச்சுன்னா பாராளுமன்றத்தில் தலைகீழ மாறி போச்சு, அப்படியே உள்டாவை மாறி போச்சு. என்ன அப்படின்னா நேற்றுக்கு வந்து அதில் பேசிக்கிட்டு இருந்த அதாவது பாஜகக்காரங்க ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து இப்போ தான் வந்து உருப்படியான ஒரு வேலை செய்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து நம்ம யாரு கூட போட்டி போடுறோம், யாரு கூட சண்டை போடுறோங்கிறது முக்கியம் சார். நம்ம எதிராளி வந்து நல்லவனாக இருந்தால் நீங்கள் எல்லா வந்து சண்டைகளுடைய அதை போர் யுத்தத்துக்கான தர்மங்கள் அத்தனையும் நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் தர்மம். யோக்கியன் வந்து அதை எதிராளி வந்து நேர்மையான ஒரு ஆளாக இருக்கணும். அவன் நம்மளை மாதிரி நேர்மையாக நீங்கள் இருக்கும்போது நீங்களும் நேர்மையாக தான் இருக்கணும். அது தப்பே கிடையாது. ஆனால் இந்த முஸ்லீம் மதவெறி மன்னர்கள் ஆக்கிரமிப்பாளர் வந்தால் பாருங்கள், ஒருத்தன் கூட நேர்மையான போரை நடத்தலை. அப்படிப்பட்டவன்ட்ட நீங்களும் வந்து திருட்டுத்தனமாக தான் பண்ணணும். நீங்களும் வந்து குறுக்கு வழியை தான் கையாளணும். அதே மாதிரி தான் திமுக கூட அரசியல் பண்ணுறீங்கன்னா ஒரு சாக்கடை லெவலில் இருக்கக்கூடியவங்க கூட நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா சாக்கடை லெவலில் தான் நீங்கள் கீழே இறங்கணும். நீங்கள் இந்த தர்மநயம்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அப்படி தான் இவ்வளோ நாளும் தர்மநயம் பேசிகிட்டு இருந்தாங்க பாஜகவினுடைய தலைவர்களும் சரி, எம்பிகளும் சரி. நம்ம வந்து அவங்க என்ன தான் பண்ணால் நம்மளாவே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து அதுபடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல, கரெக்டான பாயிண்ட்டை பிடிக்கணும்னு நினச்சாங்க, பிடிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, வெளியே சொல்லாமல் அப்படி பெருந்தன்மையாக போயிட்டே இருந்தாங்கல்ல. இப்போ என்ன பெருந்தன்மையை கொஞ்சம் இறக்கிட்டு நேற்றுக்கு ஆரம்பித்தாங்க பாராளுமன்றத்தில். என்ன அப்படின்னா ஜார்ஜ் சோரஸுக்கும் சோனியா காந்திக்கும் உள்ள தொடர்பு அப்படி வந்து அம்பலப்படுத்தினாங்க. சரி, இந்த ஜார்ஜ் சோரஸுங்கிறவங்க யார்? நீங்கள் அங்கேருந்தே வாங்க. அமெரிக்காவில் உள்ள ஒரு வயதான ஒரு தொழிலதிபர், அப்படி வச்சுருக்க பெரிய பணக்காரன். இவர் வந்து இவருக்கு முழுக்க நம்ம நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முழுக்க என்ன செய்திருக்காரு? நம்ம நாட்டு எல்லா உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு உள்விவகாரங்களையும் தலையிட்டு இவங்க தான் நிர்ணயம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அமெரிக்காவில் இப்போ வந்து ஜோ பைடன் என்னுடைய ஆள், அதை கமலா ஹாரிஸ், ஜோ பைடனுடைய கட்சி சார்ந்த கமலா ஹாரிஸ் தான் வந்து அடுத்த ஜனாதிபதியாக வரணுங்கிறதுக்காக களத்தில் இறங்கி வேலை பார்த்த ஆள் ஜார்ஜ் சோரஸ். அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி மல்லு கட்டி வேலை பார்த்தாரு, அங்கே மூக்கை உடைச்சிட்டு அங்கே நிற்கிறார். இதே மாதிரி இந்தியாவுக்குள்ளால நம்ம நாட்டுக்கு எதிராக நம்ம நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், நம்ம நாட்டில் உள்ள அமைப்புகளுக்கெல்லாம் பணத்தை அள்ளி வீசி இவங்களும் வந்து அந்த எலும்பு துண்டுக்காக நம்ம நாட்டுக்கு எதிராக துரோகம் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் அந்த ஆள் பண்ணிகிட்டு இருக்கான். அது வடகிழக்கு மாநிலமாக இருந்தாலும் சரி தான், தமிழ்நாடாக இருந்தாலும் சரி தான். இந்த ஜார்ஜ் சோரஸினுடைய இது வந்து அது ஏன்னா பணத்தை கொடுத்தா யார் வேணாலும் வந்துட போயிடுறாங்களா பின்னாடி. நம்ம நாட்டுக்கு துரோகம்னா பண்ணிடுவோமே, இதில் என்னது இருக்குது? இப்படி இந்த பிரச்சனையை கையில் எடுத்து நீ போராடணும், இதுதான் உன்னுடைய இது, மிச்சத்தை நாங்கள் பார்த்துடுறோம். ஓகே, இப்போ என்னன்னா அந்த ஜார்ஜ் சோரஸு கூட சோனியா காந்திக்கு வந்து தொடர்பு அப்படிங்கிறத வந்து நேற்றுக்கு வந்து பிடிச்சி விட்டாங்க. பாராளுமன்றத்தில் போட்டு வாங்கன்னு வாங்கி விட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா ஆசியா ஸ்பெசிபிக்
ஜனநாயக கூட்டமைப்பு ஜனநாயக தலைவர்கள் அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த அமைப்பில் இணை தலைவராக சோனியா காந்தி இருக்காங்க. அந்த அமைப்புக்கு ஏராளமான நிதியை வந்து ஜார்ஜ் சோரஸனுடைய அறக்கட்டளையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அறக்கட்டளைகள் மூலமாக தான் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ ஜார்ஜ் சோரஸு கூட சோனியா காந்திக்கு நேரடி தொடர்பு இருக்குங்கிறது இந்த ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த சோனியா காந்தி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காங்க. அந்த ஃபவுண்டேஷனுக்கு தலைவரே வந்து சோனியா காந்தி தான். அப்போ இந்த சோனியா காந்தி வந்து ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனுக்கும் $1 பில்லியன் மில்லியன் வாங்கினாங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டு உள்ளால இருக்குது. இவங்க வந்து அவர்கிட்ட வந்து விலை போய் அவர் என்னெல்லாம் ஜார்ஜ் சோரஸ் இந்தியாவை வந்து சீர்குலைக்கணும்னு அந்த அளவு முழுக்க வந்து இங்கே வந்து மத சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு கண்டார் அவர். இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறாங்க, அவங்களெல்லாம் கொடுமைப்படுத்திட்டு கிடக்குங்க தமிழ்நாட்டில். அப்படி ஏதாவது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? குண்டு வச்சுட்டு கிடக்க அவன் கொழுப்பெடுத்து போய் இந்த ஆள் என்னென்னா, அதாவது நோக்கம் வந்து சர்வதேச அளவில் வந்து இந்தியாவை வந்து சீர்குலைக்கணும், நிலைகுலையை செய்யணுங்கிறது தான், சீரழிக்கணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுங்க தான் அந்த ஆளுக்கு நோக்கம். அந்த ஆளு கூட டையை பண்ணிவிட்டு அவர் கொடுத்த அஜெண்டா படி இவங்க இப்போ பாராளுமன்றத்தை முடக்கிறாங்க. கரெக்டு தானே? அதைத்தான் வந்து இவங்க வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க. பாஜகக்காரங்க இதை வெளியே பிடிச்சி இழுத்து விட்டுட்டாங்க. விட்ட உடனே பாராளுமன்றம் வந்து அப்படியே ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிட்டு, உடனே காங்கிரஸ் களவாணிகள் எல்லாம் மேல் சபையில் அது எப்படி நீங்கள் வந்து இதை பேசிட்டீங்களா, முக்கியமான அடிமடியில் கை வச்சிட்டீங்களா? ஏற்கனவே இல்லை முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். அதை நேற்று பாராளுமன்றத்தில் அவங்க பேசலாத, சீனாவில் போய் சீனா அதிபர்கிட்ட, ஆமாம் சீனாவில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுகிட்ட இந்த ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனுக்கு வந்து நன்கொடை வாங்கிட்டு வந்த கும்பல் தான் சோனியா காந்தி, ராகுல் காந்தி. இவங்க ஏற்கனவே இது கடந்த இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நடந்த ஒரு பித்தலாட்ட வேலை. இதனால் ராஜ்யசபையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி அதனால் வந்து பாஜகக்காரங்க கேள்வி கேட்டுவிட்டாங்கல்ல, அதனால் வந்து அதில் ஒரு பெரிய ரகலையெல்லாம் பண்ணி அப்புறம் சபையை வந்து ஒத்தி வச்சாங்க. இதே மாதிரி அமளியில் வந்து லோக்சபாவிலும் இதே பிரச்சனை வந்து பெருசாக விவாதிக்கப்பட்டது. நிறைய அங்கேயும் இது பூகம்பத்தை கிளப்பிச்சது. இதில் வந்து ராஜ்யசபா தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, ஜக்தீஷ் தங்கர், அவர் வந்து என்ன சொன்னார்னா, நம் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் சவால் விடும் வகையில் வெளிநாட்டு சக்திகள் செயல்படுகின்றன. நம் நாட்டின் வளர்ச்சியை பொறுக்காத இந்த சக்திகள் நம் நாட்டின் பொருளாதாரம், அரசியல் என அனைத்தையும் சீர்குலைக்க பார்க்கின்றன. இதற்கு நாம் இடம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாயிண்ட்டை சொன்னார். சொல்லிட்டு சபையை ஒத்தி வச்சார். இந்த இதில் வந்து பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இவர் வந்து ஒரு விஷயத்தை அதில் குறிப்பிட்டிருந்தார். சோனியா காந்தியின் அறக்கட்டளைக்கு சோரஸ் நிதி உதவி கிடைத்துள்ளது சாதாரண விஷயம் இல்லை. சோனியா காந்தியினுடைய அறக்கட்டளை அது என்னது, ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன். அதுக்கு தான் இவங்க தலைவியாக இருக்காங்க. இதுக்கு வந்து $1 பில்லியன் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனை. இது சாதாரண விஷயம் இல்லை. இது நாட்டின் பாதுகாப்புடன் தொடர்புடைய தீவிர பிரச்சனை. இதில் கட்சியை பார்க்க கூடாது. கட்சி பேதம் இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு இதை எதிர்க்கணும், சிந்திக்கணும். இதை பற்றி நாம் கடுமையாக போராடணும் இதை எதிர்த்து அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இதை பேசியிருந்தார். இதில் வந்து இன்னைக்கு வந்து கூடுதலாக ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. இந்த இவ்வளோ விஷயம் நடந்த உடனே காங்கிரஸ்காரன் பார்த்தான், அது பாராளுமன்ற மேல் சபை தலைவராக இருக்கார்ல துணை ஜனாதிபதி ஜக்தீஷ் தங்கர் இருக்கார்ல, அவருக்கு மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது முடிவாகலை. கொண்டு வருவாங்களா இல்லையாங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அந்த இதில் வந்து நாங்கள் உடனே கொண்டு வர போகிறோம். அவர் ஒரு சார்பாக வந்துட்டார். என்ன சார்பு? இவங்க அமெரிக்காவில் இந்த மாதிரி நம்ம நாட்டு தொழிலதிபருக்கு மேலே ஒரு மாவட்ட நீதிமன்றம் ஒரு பொய்யான ஒரு உத்தரவை சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி ரெண்டாவது வந்து அதை வாபஸ் வாங்கிட்டு அவன் போயிட்டான். அதை இங்கே நம்ம பாராளுமன்றத்தில் இருக்கணும், நம்ம நாட்டு தொழிலதிபரை பிடிச்சி அவங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த கும்பல் ஜார்ஜ் சோரஸ் கூட தொடர்பில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி. இன்னொன்று ஜார்ஜ் சோரஸ் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு சொன்ன ஒரு ஆள். அதே மாதிரி வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கயவாளிகளுக்கெல்லாம் தோழன் அந்த ஆள். அவங்களுக்கெல்லாம் ஃபண்டு கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு பெரிய இந்தியாவுக்கு தலைவலியை உருவாக்கணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் ஜார்ஜ் சோரஸ். அந்த ஆளுகிட்ட நீங்கள் டையை பண்ணிவிட்டு காசையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் இங்கே இந்தியாவுக்கு எதிராகவே வேலை பார்க்குறீங்கன்னா எவ்வளோ பெரிய கேடுகிட்ட செயல் இது. சரி, இதில் வந்து இன்றைக்கி இதே மாதிரி பாராளுமன்றத்தில் வந்து இன்றைக்கி மேல் சபை கூடின உடனே அங்கே ஒரு விவாதம் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி காலையில் நடந்தது தான். ஐக்கிய ஜனதா தள எம்பி சஞ்சய் ஷா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். ஜார்ஜ் சோரஸுடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருக்கு தொடர்பு உள்ளது அப்படின்னார். இது எங்கே? பாராளுமன்ற மேல் சபையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருக்கு
முக்கிய தலைவருக்கு தொடர்பு இருக்குது. மூத்த தலைவர் தான் அவர் வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. தொடர்பு இருக்குங்கிறத அவர் வந்து சொன்னார். சொன்ன உடனே மல்லிகார்ஜுன கார்கே வந்து அப்படியே கொந்தளிச்சு, அவரும் மேல் சபையில் தானே இருக்கார், கொந்தளிச்சு சபையில் இல்லாதவர் மீது குற்றம் சாட்டுவது தவறானது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது, சபையில் இல்லாதவரை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சிட்டார். உடனே பாஜக எம்பி சுதன்சு திரிவேதி அவர் உடனே எழும்பி சொன்னார், நாங்கள் எந்த ஒரு நபருடைய பெயரையுமே நம்ம குறிப்பிடலையே, அப்படி இருக்கும்போது நீங்கள் தானாக முன்வந்து ஜார்ஜ் சோரஸுடன் தொடர்புடைய காங்கிரஸ் மூத்த தலைவர் இந்த அவையில் இல்லைன்னு எப்படி சொன்னீங்க? யாரை நீங்கள் வந்து சொல்கிறீங்க? அப்படியானா காங்கிரஸ் மூத்த தலைவருக்கு ஜார்ஜ் சோரஸுடன் தொடர்பு இருக்கிறதுங்கிறத நீங்கள் அப்போ ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். உண்மையிலேயே அது யாரை வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டு டமால்னு பதில் சொன்னார் அப்படின்னா சோனியா காந்தி. இல்லை, சோனியா காந்தி தானே காசு வாங்கினவங்க, அவங்கள பற்றி சொல்கிறாங்க. இவங்க பேரை சொல்லாமல் இவங்க சொல்லிவிட்டாங்க. யார் பாஜக அணியில் உள்ளவங்க பேரை சொல்லாமல், சோனியா காந்தி பேரை சொல்லாமல் மூத்த தலைவர், காங்கிரஸ் சீனியர் மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லி லீடர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் தானாக வாண்டாட வந்து வண்டியில் ஏறி ஐயையோ எங்கள் அப்பா குதிரையில் இல்லைங்கிற மாதிரி சொல்லி அது இல்லாதவங்க பேரை சொல்லக்கூடாது அப்படி மாட்டிட்டார். இல்லை, சபையில் இல்லை. அப்போ சோனியா காந்தி சபையில் இல்லை. இன்னைக்கு காலையில் சோனியா காந்தி அவையில் இல்லை. இருந்தால் கண்டிப்பாக அவங்க முகத்தர கிழிக்க போகிறாங்கன்னு முதல் தெரியுமில்ல, அதெல்லாம் தெரியும். பாராளுமன்றத்தில் அடுத்த நாள் என்ன பண்ண போகிறாங்கிறதெல்லாம் தெரியுமில்ல. அதனால் அந்த அம்மா நைஸாக நழுவிட்டாங்க. அங்கே இல்லை, அங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்மளை அவமானப்படுத்தி விடுவாங்கன்னு சொல்லிட்டு அது கிளீனாக வந்து எஸ்கேப் ஆகிட்டு, இவர் உடனே இருந்தாலும் அவங்க இல்லாதவங்களை பற்றி எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே பொங்கி எழுந்து இதை பற்றி பேசினார். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சபையில் இல்லாத ஒருத்தரை பற்றி இங்கே சபையில் பேசக்கூடாது. அப்போ வந்து அதானி வந்து சபையிலே இருக்கார், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரா? அவரை சபையில் வச்சுக்கிட்டு அவருக்கு மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்தால் ஒன்று சொல்லிடுவீங்க, அங்கன்னா ஒன்று சொல்லிடுவீங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டு. அப்புறம் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதா முடிவு பண்ணியிருக்கிறதாக இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆனால் இன்னமும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்னெடுத்துட்டு வரல. ஏன்னா கொண்டு வந்தால் இன்னொருக்க மூக்க உடைப்பட்டு போயிடும். காங்கிரஸ் அந்த களவாணி கும்பலுக்கு இருக்கு பாருங்க, அடிபட்டு போயிடும். என்னென்னா பாஜகவுக்கு வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து மேலவை இருக்குது பார்த்தீங்களா, பாராளுமன்ற மேலவையில் 124 நம்பர்கள் இருக்குது, எம்பிக்கள் இருக்காங்க. 124 மெஜாரிட்டி எவ்வளோ தெரியுமா தேவை? ஒரு இதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து 119 தேவை. பாஜகவுக்கு 124 தான். காங்கிரஸ் களவாணி கூட்டணிக்கு எங்கே மெஜாரிட்டி வராது. வந்தால் தானே வந்து அவருக்கு மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றணும்னா இது தேவை, மெஜாரிட்டி தேராது. சரி, பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் வந்து என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியினுடைய பலம் வந்து 295 இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி தேவை வந்து 272 தேவை. எப்படி நிறைவேற்றுவாங்க? அப்போ வந்து இதனால் மறுபடியும் ஒரு மூக்க உடைச்ச ஒரு சம்பவமாக தான் காங்கிரஸ் வந்து மாட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தியை நம்ம உணர்த்துது. அதாவது இந்த காங்கிரஸ் திமுக இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா முழுக்க தேச துரோகத்துக்கு இதில் பண்ணிகிட்டே திரியணும், அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இதை இவன் பண்ணிட்டான். இல்லை பாஜக மேலே குற்றச்சாட்டு இல்லை, பாஜகவில் உள்ள ஒரு எம்பி இல்லைன்னா பாஜகவில் உள்ள ஒரு தொழிலதிபர் இல்லை பாஜகவில் உள்ள ஒரு நிர்வாகி இந்த மாதிரி பண்ணிட்டாருங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இல்லை. நம்ம நாட்டினுடைய ஒரு தொழிலதிபர், அவ்வளோதான். அவர் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் வந்து எந்த வங்கியிலையும் லோன் அவருக்கு கொடுக்கலையா என்ன அவர் சர்வதேச அளவில் பெரிய அளவில் முன்னெடுத்துட்டு போகிறாரு, நிறைய தொழில்களை விரிவுபடுத்திட்டு போகிறாரு. அதன் மூலமாக சீனாவுக்கு பெரிய நெருக்கடியாக அந்த ஆள் உருவாக்குறாரு. அதானி அம்பானி இந்த 2 பேரும் ஏன் இவங்க கரிஞ்சிட்டு கிடக்காங்கன்னா 2 பேருமே சீனாவினுடைய தொழிலுக்கு பெரிய சேலஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா வளரணும்னா இந்த மாதிரிப்பட்ட தொழில் அதிபர்கள் மூலமாக தான், அதுவும் தேவை தான் நமக்கு. அதுவும் வச்சு தான் மொத்தத்தில் எல்லா தொழிலையும் முடக்கிட்டு நாம் வந்து எல்லாமே நம்ம பண்ணோன்னா இங்கே வந்து என்னைக்கு இந்த அரசாங்க பஸ் ஓடிட்டு இருக்குல்ல அதை லட்சணத்தான் இருக்கும். ஒரு நாளாக இல்லை ரிட்டையர்ட் ஆகணுன்னு எனக்கு எந்த ரூபாயும் நீங்கள் எந்த பண பலன் எந்த பலனையும் கொடுத்துட மாட்டேங்க, கொடுக்காம தானே இருக்காங்க. அரசாங்கம் நடத்தக்கூடிய லட்சணம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடத்திட்டு இருக்காங்க. அதனால் இந்த தொழிலதிபர்களை வந்து நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுங்கிறது இவங்களுடைய இதாக இருக்குது. நாடு நாசமாக போகணும்னு நினைக்கிறவங்ககிட்ட வேறு என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? ரொம்ப வருத்தமான விஷயம். பாஜக இந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்டை பிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி இந்த காங்கிரஸ் களவாணி இந்த திமுக கும்பலினுடைய வழக்குகள் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் எடுத்து கிளறி விட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இன்னொரு செய்தி இருக்குது, அதையும் கொஞ்சம் சுருக்கமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, விஜயசேகரன் அப்படிங்கிறவர் ஒரு போலீஸ்காரர். இவர் வந்து நாகை மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூரை சேர்ந்தவர். இவருடைய பொண்ணு ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை துவாரகா மதிவதனி.
இந்த குழந்தை வந்து இவருடைய பொண்ணு. 2023 நவம்பர் மாதம் 30 வடக்கு பொய்கை நல்லூர் கோரக்கர் சித்தர் கோவிலுக்கு வந்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அங்கே போயிருந்தார். போயிருந்த அந்த நேரத்தில் அந்த மாணவி துவாரகா மதிவதனி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2ஆம் வகுப்பு மாணவி, அது வந்து அவர் கைப்பட எழுதின ஒரு கடிதம்னா ஒரு கார்டு மாதிரி எழுதி அந்த மழலை கையெழுத்தில் எழுதி அதை வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து கொடுத்துச்சு. அதில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம மோடி தாத்தா கிட்ட சொல்லி நாகையில் நவோதயா பள்ளிக்கூடம் கட்டித்தர சொல்லுங்க மாமா அப்படிங்கிறது தான் கோரிக்கை. நவோதயா பள்ளிங்கிறது இந்தியா முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குது, தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டில் மட்டும் அதை வந்து தடை பண்ணி வச்சுருக்கு. இந்த திராவிடியா மாடல் அரசாங்கங்கள் தடை பண்ணி வச்சுருக்கு. இவங்க வந்து உள்ள விடலை. அதை விட்டால் என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டில் வந்து ஏழை பாலைவர்கள் குறிப்பாக பட்டியலினத்தில் உள்ள மாணவிகளுக்கு வந்து அது பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அதில் வந்து உண்டு உறைவிட பள்ளி. அது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள உண்டு உறைவிட பள்ளி. அங்கே கொண்டு நீங்கள் குழந்தைய சேர்த்துட்டிங்கன்னா போதும், அது பிறகு நீங்கள் வந்து அந்த குழந்தை அங்கேயே தங்கி அங்கேயே படிச்சுக்கும். என்னைக்காவது லீவ் நாளுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போவோம். ரொம்ப சொற்ப ஃபீஸ் தான், 150 ரூபா வருஷத்துக்கு. 150 ரூபா, 500 ரூபா, இன்னொன்று ஃபீஸ் இல்லாமல் கூட இருக்குது. இவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, எழுது பொருள் கொடுக்குறாங்க, நோட்டு புக்கு கொடுக்குறாங்க, பேக்கு கொடுக்குறாங்க, ஷூ கொடுக்குறாங்க, தலைக்கு வைக்கிற எண்ணெய் கொடுக்குறாங்க, சோப்பு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்துரு. 75% மாணவர்கள் கிராமப்புற மாணவிகள், 25% மட்டும்தான் டவுனு இந்த மாதிரிப்பட்ட இடத்துல உள்ளவங்களுக்கு அனுமதி. இதில் வந்து மலை ஜாதி மக்கள் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு 2 பள்ளிக்கூடம் கூட மோடி கொடுத்துட்டு இருக்கார். இப்படிப்பட்ட பிரமாதமான பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் நீட் எக்ஸாமில் வந்து அதிகமான பேர் வெற்றி பெறுறாங்க. நீட்டில் பாஸ் பண்ணுறதுல அதிகமான பேர், இதில் படித்தவங்களுக்கு அதிகமான பேருக்கு அந்த நீட்டில் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த அளவுக்கு இந்த கல்வி தரம் வந்து உயர்ந்ததாக இருக்குது. தமிழக அரசு செய்ய வேண்டியது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 28 ஏக்கர் இடம் நிலம் மட்டும் கொடுத்தா போதும். அந்த நிலத்தை கொடுத்துட்டிங்கன்னா மத்திய அரசு வந்து மற்ற வேலையெல்லாம் செய்துருவாங்க. ஆசிரியர் சம்பளம் அது இது எல்லாமே கொடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த கேடுகெட்ட அரசாங்கம் அதை செய்யவே செய்யலை. இதைத்தான் அந்த மாணவி சொல்லி மோடி தாத்தாட்ட சொல்லி, நீங்கள் வந்து எங்களுக்கு நாகப்பட்டினத்துக்கும் ஒரு நவோதயா பள்ளியை கொண்டு வரதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே இவரும் வந்து சரி, நான் வந்து பிரதமர்கிட்ட நம்ம இது சம்பந்தமாக நான் முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக இவரும் மாநில அரசு அனுமதி இல்லாமல் கொண்டு வர முடியாது, இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த சூழ்நிலையில் இந்த வருஷம் ஜனவரி மாதம் மோடி வந்து திருச்சிக்கு வந்திருந்தார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருந்தார். யார்? பிரதமர் மோடி பிரதமராக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அரசு நிகழ்ச்சிக்காக அவர் வந்திருந்தார். அதான் இல்லை முக்கியம். அதான் திருப்பி அதை சொல்கிறேன். இதில் வந்து அந்த துவாரகா மாணவி மதிவதனி வந்து இதே நிகழ்ச்சிக்கு அந்த குழந்தையும் வந்து வாரான்னு விருப்பப்பட்டிருக்கு. அவங்க அப்பா அதை தூக்கிட்டு வந்துட்டார். அவங்க அப்பா போலீஸ்காரராக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர். இருந்தாலும் மகா கேட்குறாங்கிறனால அவர் வந்து அது அவ்வளோதான். வேறு இன்னொன்று பிரதமர் நிகழ்ச்சிங்க. அது விஜயசேகரன் வந்து போலீஸ்காரராக வேலை பார்த்தாலும் அவர் வந்து மகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரதமர் நிகழ்ச்சிக்கு வராரு, அவ்வளோதான். அது ஒரு கட்சி நிகழ்ச்சி அல்ல. இதனால தான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் பிரதமருக்கு வந்து ஒரு அட்டையில் எழுதி வச்சு ஒரு போர்டை வந்து காணிச்சுது இந்த சிறுமி. அவங்க வந்து என்ன, துவாரகா மதிவதனி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த அட்டையில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, அன்புள்ள மோடி தாத்தா, என் பேர் வந்து துவாரகா மதிவதனி, 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஹிந்தி கற்றுக்கணும்னு எங்கள் ஊரில் நாகப்பட்டினம், நான் ஹிந்தி படிக்கணும்னு ஆசை எனக்கு. எங்கள் ஊர் நாகப்பட்டினம் அரசு நடத்தும் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி படிக்க எந்த வசதியும் இல்லை. பள்ளிக்கூடம் கட்ட இது தனியாக ஒரு பள்ளிக்கூடம், நவோதயா பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நாங்கள் எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் இடம் தர சொல்கிறேன். நீங்கள் வந்து நவோதயா பள்ளிக்கூடம் கட்டி அதில் நாங்களும் ஹிந்தி கற்றுக்கணும், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை வந்து எழுதி வந்து கையில் வச்சுருந்து இந்த வாசகங்கள் அடங்கிய ஒரு இதனை தொடர்ந்து வந்து உடனே வந்து அது எப்படி பிரதமர் நிகழ்ச்சிக்கு நீ எப்படி போகலாம் அப்படி சொல்லி அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிற துறை சார்ந்து அவங்க வந்து நடவடிக்கை போட்டாங்க. உடனே விஜயசேகர் என்ன பண்ணிட்டாருன்னா நேரே வந்து கோர்ட்டு போயிட்டார். நான் வந்து இதில் தப்பு இல்லையே, நான் வந்து மகளை கூட்டிகிட்டு போனேன், இன்னொன்று போனது வந்து எங்கள் பிரதமர் நிகழ்ச்சி தானே, அது ஒரு கட்சி நிகழ்ச்சி இல்லைல்ல, அதனால் அதை சொல்லிவிட்டு அவர் நீதிமன்றத்தில் போய் இப்போ அது ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் போய்ட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் விஜயசேகரனை திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் வந்தார். இவர் போய் பார்த்தார். போலீஸ்காரர் விஜயசேகரன் போய் பார்த்துட்டாரு.
அதனால் அது ஒரு இமாலய தப்பு, அதனால் அவருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து ஒரு மீம்ஸ் ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். வாட்ஸ்அப் இதிலெல்லாம் வரக்கூடிய ஒரு மீம்ஸு ஃபேஸ்புக்லேயோ இதில் ஒன்றில் அவர் ஷேர் பண்ணிட்டார், பகிர்ந்துட்டார். அது வந்து வனத்துறை அமைச்சரை கிண்டல் செய்வது மாதிரி இருந்துச்சு, அதனால் இவருக்கு மேலே நடவடிக்கை அப்படி சொல்லி இவரை வந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணணும் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க என்னைக்கு சொல்கிறாங்க, 3ஆம் தேதி காலையில் அவரை போய் சந்திச்சார் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் தேதி அவரை சந்திச்சாருங்கிறது இவங்க சொல்லக்கூடிய காரணமாக இருக்குது. ஆனால் 3ஆம் தேதி காலையில் இருந்தே மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் விஜயசேகரன் பணியாற்றக்கூடிய போலீஸ்காரரை வேலை பார்க்கக்கூடிய வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையத்தில் தான் விஜயசேகரன் இருந்திருக்கார். மதியம் 1:30 மணி வரைக்கும் இருந்திருக்கார். ஏன்னா அன்னைக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் எஸ்பி அங்கே வழக்கமான சோதனைக்காக அங்கே போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனத்தில் அவர் உட்கார்ந்துருந்துருக்காரு. அந்த இடத்துல இவரும் இருந்திருக்காரு. அது அங்கே உள்ள ஆவணத்தில் அங்கே பதிவாயிருக்கு. அப்படி ஆனால் இதே சமயத்தில் அந்த கருப்பு முருகானந்தம் வந்தார் பார்த்தீங்களா, அவர் 1 மணிக்கே நாகப்பட்டினத்தை விட்டே போயிட்டார். நாகப்பட்டினத்துக்கு வந்த கருப்பு முருகானந்தம் 1 மணிக்கு போயிட்டார். ஆனால் காவலர் விஜயசேகரன் வந்து 1:30 மணி வரைக்கும் அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையத்தில் தான் அவர் 1:30 மணி வரைக்கும் இருந்திருக்காரு. அப்போ 1:30 மணி வரைக்கும் அவர் இருந்தவர் அப்புறம் தான் வெளியே வந்திருக்காரு. அப்படி இருந்த சூழ்நிலையில் எப்படி இவர் கருப்பு முருகானந்தத்தை போய் பார்த்தாரு அப்படிங்கிறது எந்த வகையில் இது சரியாக இருக்கும்? காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாதா, அதெல்லாம் பகிரக்கூடாதா அப்படின்னு சொல்லி மற்ற காவலர்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பாக போச்சு. இவர் அப்படி ஒரு பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. இவர் வந்து யூனிஃபார்மை போட்டு வேறு மிஸ்யூஸ் பண்ணிட்டார், வேறு எதுவும் பண்ணிட்டார், அப்படிலாம் எதுவுமே செய்யலை. இல்லை பாஜகவில் அவர் வந்து எங்கேயாவது ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார், அப்படி எதுவுமே கிடையாது. கடந்த பல தேர்தல்களில் திமுகவுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பெரும்பாலும் தாங்க நேரடியாக வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு மேலாம் என்ன வேலை பார்த்துருக்கீங்க, என்ன செய்திருக்கீங்க? புதுக்கோட்டை கலெக்டர் அருணான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வந்து சமீபத்தில் ஒரு உதயநிதி சின்ன மேளம் அவருடைய பிறந்த நாளைக்கு அங்கே ஒரு பெரிய போஸ்டரே வடித்து ஒட்டியிருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவங்க பேரில் தாங்க அந்த போஸ்டர் இருக்குது. ஐஏஎஸ் அருணா ஐஏஎஸ்ன்னு போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. பத்திரிகைகளெல்லாம் செய்தியெல்லாம் வெளியே வந்து பெருசாக வந்துட்டு அந்த அம்மாவுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது வரைக்கும்? கலெக்டருங்க அவங்க, ஐஏஎஸ் இவ்வளோத்துக்கும் அவங்க வந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க. திமுகவுக்கு போஸ்டர் திமுக பெயிண்டில் கலரில் அந்த போஸ்டர், அது திமுக அடித்த போஸ்டர், அது கட்சி போஸ்டர். அது கட்சி போஸ்டருக்கு வந்து அதில் வந்து அந்த அம்மாவுக்கு ஃபோட்டோவும் போட்டு அந்த அம்மா பேரெல்லாம் போட்டு இவண்ணி போட்டு அந்த அம்மாவுக்கு பேரை தான் போட்டு வச்சுருக்காங்க. கலெக்டருங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? திமுகவில் வந்து திமுகவுக்காக அதாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்க வேலையை மட்டும்தான் பார்க்கணுங்கிறதுல எனக்கு நல்ல முழு இது உண்டு. உங்களுக்கு அதில் அரசியலில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்கன்னா வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து அரசியலில் ஈடுபடலாம், தப்பே கிடையாது. அதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. திமுகவுக்கு கொத்தடிமையாக வேலை பார்க்கணும், அறிவாலயத்துக்கு ஒரு கொத்தடிமையாக இருக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக விட்டு வரலாம். மற்றபடி நீங்கள் வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியராக இருந்து கொண்டு முழு நேர பிரச்சாரமாக போன எலெக்ஷனுக்கு அதுக்கு முந்தின எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லையா? பெரும்பாலானவங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது, பெரும்பாலான ஏராளமான அரசு இப்போ வாட்ஸ்அப் குரூப்லலாம் செய்தியை பரப்பிட்டு இருந்தீங்களா இல்லையா? இதெல்லாம் எந்த கேட்டகரியில் வரும்? மு.க. ஸ்டாலின் ஆட்சி அவரை வந்து முதலமைச்சர் ஆக்குனதே நாங்கள் தான், நீங்கள் எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணீங்க, எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா மறுபடியும் நாங்கள் உங்களை எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார வைப்போம்னு சொல்கிறாங்களா? இதெல்லாம் என்ன காரணம்? இது உங்களை ஆட்சியில் கொண்டு வந்ததே நாங்களான்னு சொல்கிறது என்ன? அதுக்குள்ளே என்ன அர்த்தம் இருக்குது? உங்களுக்காக நாங்கள் வந்து களத்தில் இறங்கி எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணங்கிறதுல இருக்கா இல்லையா? உங்களுக்காக நாங்கள் வந்து ஓட்டுச்சாவடியில் வேலை பார்த்தபோது அங்கே வந்து எந்த வயசானவங்களுக்கெல்லாம் வயசானவங்க தெரியாதவங்க அந்த கரெக்டாக போட தெரியாதவங்க ஓட்டெல்லாம் நாங்கள் திருட்டுத்தனமாக திமுக கூட்டணி பரிவாரங்களுக்கு மாற்றி விட்டோங்கிறதெல்லாம் உண்மையாக இல்லையா? இன்னொன்று அதே தேர்தல் பூத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே முறைகேடாக 150 ஓட்டு வரைக்கும் கள்ள ஓட்டை போட வச்சாங்க. அதாவது மற்ற கட்சிக்கு போட வேண்டிய ஓட்டு இல்லைன்னா போடாத ஓட்டை போட வச்சாங்கங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் இதில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் செய்து தான் திமுக வந்து அரியணையில் உட்கார வச்சாங்கங்கிறது உண்மை தானே? இவங்க மேலாம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது? இல்லை இவங்கெல்லாம் இது செய்யலாமா? வந்து நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியராகவே இருப்பது தான் உங்களுக்கு மரியாதை. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஆசிரியர் பெருமக்கள் அரசியல்வாதிகளுக்கு துணை போகிற வகையில் குறிப்பிட்ட ஆட்சி திமுகவுக்கெல்லாம் துணை போகிற வகையிலெல்லாம் திமுகவுக்கு எந்த கட்சிக்கும் துணை போகிற வகையிலெல்லாம் செய்தால் அது எந்த வகையிலுமே அது ஏற்புடையதாக இருக்காது. நேரடியாக பிரச்சாரம் பண்ணுறது, இந்த வாக்குச்சாவடிகளை வந்து தவறாக பயன்படுத்தி உங்களுடைய பதவியை பயன்படுத்தி வாக்குச்சாவடிகளில் தில்லுமுல்லு பண்ணுறதுக்கு உடந்தையாக இருக்கிறது, இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம். ஆசிரியர் பெருமக்களுக்கு ஏற்புடையது அல்ல. எந்த வகையிலையும் நீங்கள் வந்து வருங்காலத்திலேயாவது திருந்துங்க, அப்படி இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் வழக்கம் போல், அவ்வளோதான்.
சரி, இந்த இடத்துல நம்ம போலீஸ்காரர் வந்து மேலே வந்து இவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த அம்மா அந்த பொண்ணு குழந்தை கேட்டது என்ன கேட்டுச்சு? நவோதயா பள்ளிக்கூடம் கேட்டுச்சு. ஒரே ஒரு இதுதான் தீர்வு. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக நாற்காலியில் அமர்ந்த மறு நிமிடமே தமிழகத்துக்கு வந்து இந்த நவோதய பள்ளிகளெல்லாம் வர்றதுக்கான வேலையை தொடங்கிடுவாங்க. தாராளமாக நடக்கும். 2026 அண்ணாமலை தான் தமிழகத்தில் முதலமைச்சராக வரப்போகிறாரு. அதுக்கு பிறகு தமிழகத்தில் பல மாற்றங்கள் நடக்கும். அந்த மது, இந்த போதை பொருட்கள் அதெல்லாம் சுத்தமாக இல்லாமே பண்ணுவாங்க. அதில் இந்த நவோதய பள்ளிக்கூடம் கண்டிப்பாக தமிழகத்துக்கு வருங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.